முன்ன மாரி எல்லாம் 140 130 வித்தது வெறும் எள்ளு எடுத்தீங்கன்னா 90 ரூபா தான். 90 ரூபா. சூப்பர். மக்களுக்கு செல்வாக்கா இருக்கணும். அடுத்து 10 ரூபா சம்பாதிச்சு அவங்க கையில இருக்கணும். ஓகேண்ணா. கால்நடையா இருக்கிறவங்க, கடனா இருக்கிறவங்க, சொந்தக்கார முன்ன தலை குனிஞ்சு நிக்கிறவங்க எல்லாம் தலை நிமிர்ந்து நடக்கணும். சொந்த வீடு கார் பங்களோட இருக்கணும். வர வேண்டிய இடம். ஆமா. ஏகேடெக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த லெவல் வந்துடும். கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியது இல்ல. ஓகேண்ணா. கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையில இருக்குல்ல. 5000 ரூபாய் போட்டா 7000 சம்பாதிக்கலாம். 7000 ரூபாய் போட்டா 10000 சம்பாதிக்கலாம். சம்பாவடை 70 ரூபாய் பாவாடை. ஜாக்கெட் போட்டு 20 ரூபாய் ஜாக்கெட் இருக்குது. ஓ சூப்பர்ண்ணா. அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் தொழில்பாடு பண்ணலாம். ஓகேண்ணா. 10 ரூபாய் சம்பாதிக்கும் போது ஒரு 10,000 20,000 சம்பாதிக்கும் போது சம்பாதிச்சு லாபத்தை பாத்துக்கணும். அப்படி சொல்றீங்க. சீலை பாருங்க வெறும் 70 ரூபாய் காட்டன் சீலை. 70 ரூபாய் காட்டன் சீலை. 70 ரூபாய் காட்டன் சீலை 130 ரூபாய்க்கு விற்கலாம். சப்போஸ் நம்ம எந்த பொருள் எடுத்து 1 2 ஓடலினாலும் கொண்டு மாத்திக்கலாம். பரவாயில்லையா? நம்ம கட்சி நிதியா கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்டா இருக்குன்னு நம்மளோட பொருள் ரேட்டு ரொம்ப இருக்கும். பொருள் தரமா இருக்கும். அதே மாதிரி ஏழை எளியவர் வாங்கிட்டு போனா பணக்குடியில சந்தோஷமா கட்டுவாங்க. குறைகள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பொருள் வந்து தரமா இருக்கணும். வாழ்க. நன்றி, வணக்கம்.